ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து இல்லை. ஸோ வீட்டில் வந்து இந்த சேப்பங்கிழங்கு வந்து இருந்தது. அதில் பாதி வேஸ்ட் ஆகிடுச்சு, பாதி தான் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நான் வந்து கிண்ணத்துலேயே வந்து தண்ணியில் கொதிக்க விட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப்பு, புளி கரைச்சல், அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழம், இதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து நான் சிம்பிளாக வந்து காரக்குழம்பு மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரிலாம் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. சரி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சேப்பங்கிழங்கெல்லாம் நான் கட் பண்ணி நான் போட்டேன். ஸோ எப்பயும் போல் இந்த ரேஷன் அரிசி வந்து நான் 4 அளவுக்கு 2 நாளைக்கு சேர்த்து, நாளைக்கு இது வந்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு லெமன் ரைஸ் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு 2த்தையும் சேர்ந்து நான் செஞ்சுருக்கேன். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளி இல்லாமல் கொஞ்சம் தான் இருந்தது இல்லையா சேப்பங்கிழங்கு, ஒரு 5-6 பீஸ் தான் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாகவே நான் காரக்குழம்பு செஞ்சுருக்கேன். ஸோ டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்குது. ஸோ டொமேட்டோ கெச்சப் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் கொதி வந்து இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா நெய் கலந்து நான் இறக்கிட்டேன். இப்போ கலந்து சாப்பிட்றப்ப நல்லா தான் இருக்குது. ஸோ தக்காளி இல்லாமல் காரக்குழம்பு செய்யலாமா, எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகுமான்னு பார்த்தா சாப்பிட்டு பார்த்தாச்சு. இப்போ 2வது டைமும் நான் பார்த்தீங்கன்னா நான் சாதம் வச்சு நான் கலந்து சாப்பிட போகிறேன். அந்தளவுக்கு மோசமாக இல்லைங்க. ஸோ தக்காளி ரேட்டு கூடி போச்சு, இல்லைனா தக்காளி டக்குன்னு வீட்டில் இல்லை, சரி ஏதாவது வச்சு சமைக்கணும். ஸோ எனக்கு இன்றைக்கி வந்து சேப்பங்கிழங்கு வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து குவான்டிட்டி கம்மியானதுனால இந்த மாதிரி நான் செஞ்சேன். இல்லைனா நான் பொரியல் தான் செஞ்சுருப்பேன். பொரியல் நல்லா தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்.